மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜமார்க்க பார்வையில் ராஜயோகத்தின் செயல்திறன் இந்த புத்தகத்தில் மைய மண்டலம். இந்த உலகத்தில் சரீரத்தோடு வாழும்போதே ஒரு மனிதன் அடையக்கூடிய இறுதி நிலையான தம் என்ற நிலை, இந்த நிலை தான் மையம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மையம் அப்படிங்கிற அந்த பகுதியை மாஸ்டர் இந்த புத்தகத்தில் படம் போட்டு காமிச்சிருக்காங்க. இப்போது இந்த மையம், இதை நீங்கள் கடவுள்னு சொல்லியோ இல்லை வேறு ஏதாவது பெயர் சொல்லியோ அழைக்கலாம். ஆனால் எப்படி அழைச்சாலும் இதுதான் பிரதானமான இடம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த மையம் முற்றிலும் அசைவற்ற பகுதி. இங்கே சக்தியோ விசையோ இந்த மாதிரி இது போன்ற எதுவுமே இங்கே கிடையாது. ஒரு சலனமில்லாத அமைதியான ஒரு இடம். இப்போது இந்த மையத்திற்கு பக்கத்தில், அதாவது வெகு அருகாமையில் லேட்டன் மோஷன்னு சொல்லக்கூடிய உள்ளுரைந்த இயக்கம் அது இருக்குது. அதாவது உள்ளுரைந்த இயக்கம் அப்படிங்கிறது பலவிதமான சக்தி வாய்ந்த இயக்கங்கள் எல்லாமே செயல்படாமல் உள்ள உறங்கி இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் செயல்படக்கூடிய ஒன்று. அப்போது அந்த இயக்கத்திற்குள்ள மனிதனுடைய கற்பனைக்கு எட்டாத சக்திகள் அடங்கியிருக்கு. இப்போது மையம் அப்படிங்கிறது சலனமில்லாமல் இருந்துக்கிட்டு இந்த உள்ளுர இயக்கத்தை மட்டுமே நிர்வாகம் செஞ்சிட்ருக்கு. இந்த விஷயத்தை மாஸ்டர் நமக்கு சொல்லிட்டு, இப்போது இந்த இடத்த, இதனுடைய வண்ணத்தை வண்ணமே இல்லாத ஒரு மெல்லிய பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு லேசான மங்கலான நிறத்தில் காட்சியளிக்கிற மாதிரி. அதாவது இந்த மெல்லிய பிரதிபலிப்பு அதுதான் ஒளின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒளின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிழல் வடிவத்தில் ஏதோ ஒன்று மைய மண்டலத்தில் பரப்புது. அப்போது மைய மண்டலம் அப்படிங்கிறது நிழல் மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிழல் போன்ற இருக்கக்கூடிய இந்த மண்டலத்திற்குள்ள முக்தியடைந்த ஆன்மாக்கள் நீந்திட்டுருக்காங்க. அதாவது முக்தியடைந்த அந்த ஆன்மாக்களினுடைய நிலை இதுவரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்க மையத்திற்கு அருகாமையில் நீந்திட்டுருக்காங்க. ஆனால் இன்னும் மையத்தோட இரண்டரை கலக்கிற நிலைங்கிறது அவங்களுக்கு இன்னும் ஏற்படலை. முக்தி அப்படிங்கிறது, அதாவது பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து முழுமையாக விடுதலை அடைந்த நிலை. அந்த நிலைங்கிறது மனமண்டலத்தை கடக்கும்போது, மைய மண்டலத்திற்குள்ளே நுழையும் போது ஏற்படுது. அப்போது இந்த ஆன்மாக்களினுடைய ஆன்மீக பயணம் அது மைய மண்டலத்திற்குள்ளே நுழைஞ்சு மையத்திற்கு அருகாமை வரையிலும் தொடர்ந்துருக்கு. அதாவது இந்த நிலை வரைக்கும். அப்போது அவங்களுடைய நீந்துதல்ங்கிறது மையத்திற்கு அருகாமையில் இருக்குது. இதை மாஸ்டர் சொல்லிட்டு, சரீரத்தோடு வாழும்போதே நாம் இந்த இடத்த அடைய முடியும். இந்த உலகத்தில் நாம் பௌதிக வடிவத்தில் இருந்துக்கிட்டு உலகத்தினுடைய எல்லா செயல்கள்லையுமே ஈடுபட்டுக்கிட்டே ஆன்மீகத்தில் நம்மளுடைய உள்ளார்ந்த பயணத்தில் மாஸ்டர்னுடைய துணையோட இந்த உயர்ந்த வகையான நிலைகளை நம்மளால் நிச்சயம் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது இதில் முக்தியடைந்த ஆன்மாக்கள் எப்படி மையத்திற்கு அருகாமையில் அந்த நிலையை அடைஞ்சு அந்த பகுதியில் நீந்திட்டுருக்காங்களோ அந்த மாதிரி நம்மளாலையும் முடியும், இப்போ இப்படி சரீரத்தோடு வாழ்ந்துட்டுருக்கும் போதே. அப்போ இது எல்லாமே நம்மளுடைய பயிற்சியாலையும் தீவிரமான ஏக்கத்தையும் பரிதவிப்பு நிலையையும் நமக்குள்ளே நாம் உருவாக்கிக்கும் போது இந்த உயர்ந்த நிலைகள் எல்லாமே நமக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த அற்புதமான கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஃபதேகரை சேர்ந்த சமர்த்த குரு மகாத்மா ஸ்ரீ ராமச்சந்திரஜி அவர்களது அற்புதமான கண்டுபிடிப்புகளில் இதுவும் ஒன்று. அப்போது இந்த அற்புதமான நிலையை அடைய முடியுங்கிறத அவர் வாழ்ந்தே காமிச்சிருக்கிறாரு. பாபுஜி மாஸ்டர் சொல்கிறாங்க, என்னுடைய அகப்பார்வைக்கு எட்டிய வரைக்கும் ஆன்மீக சாதனைகளில் அந்த சரித்திரத்தில், ஆன்மீகத்தினுடைய சரித்திரத்தில் இப்படி ஒரு உதாரணத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இவரை மாதிரி உயர்ந்த நிலையை அடைஞ்சவங்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்போது நாமளும் இந்த நிலையை நமக்குள்ளே வளர்த்துக்கும் போது உடலை துறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல, அதாவது அந்த உயர்ந்த நிலையில் நம்மளாலையும் நிலை பெற்று விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உடலை துறந்ததுக்கு அப்புறமாவும் அந்த நீந்துதல்ங்கிறது தொடருது. அதாவது முழுமையான இன்மை தன்மையில் நீந்தி கொண்டிருக்கிறது. இதை தான் மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது பாபுஜி மாஸ்டர் தன்னுடைய அகப்பார்வை திறன் கொண்டும் உள்ளுணர்வு மூலமாகவும் அவர் அறிந்த விஷயங்கள் பலதை நமக்கு இங்கே வெளிப்படுத்திகிட்ருக்காங்க. இப்போ இங்கே பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு,
அது எந்த மாதிரி உருவாக்கப்பட்டது அதை பற்றி சொல்கிறாங்க. அதாவது மையம் அப்படிங்கிறது எந்த ஒரு சலனமுமே இல்லாத ஒரு இடம். மையத்திற்கு பக்கத்தில், அதாவது வெகு அருகாமையில் உள்ளுறைந்த இயக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த உள்ளுறைந்த இயக்கத்தில் தான் ஏராளமான சக்திகள் குடிகொண்டுட்டுருக்கு. அப்போது அந்த உள்ளுறை இயக்கம் உருவாக்குற சக்திகள் வெளியில் பாய்ந்து வந்து மீன் முட்டைகள் மாதிரி பலதை உருவாக்கியது. இந்த முட்டைகள் அப்படின்னு சொல்கிறது நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போது அந்த மாதிரி உள்ளுறை இயக்கம் அதன் மூலமாக வெளிவந்த அந்த முட்டைகளில் ஓரொரு முட்டைகள்லையும் அந்த சக்தியினுடைய சாராம்சங்கிறது முழுமையாக இருக்குது. இப்போது மையம், உள்ளுறைந்த இயக்கம், முட்டை, இது மூணும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருக்கிறதுனால இதை தனித்தனியாக வேறுபடுத்தி பார்க்க முடியாது. இது மூணுமே ஒரே மாதிரி தான் தோற்றமளிக்குது, அதாவது ஒன்றுக்கொன்று இணைஞ்சே காணப்படுது. அப்போ மையம் அப்படிங்கிறது உள்ளுறை இயக்கத்தை மட்டும் நிர்வகிக்கின்றது. உள்ளுறைந்த இயக்கத்தில் ஏராளமான சக்திகள் இருக்குது. அந்த சக்திகள் மூலமாக வெளிவந்த முட்டைகள் தான் இது, மீன் முட்டைகள் மாதிரி. அப்போ அந்த முட்டைகள்லையும், அதாவது ஓரொரு முட்டைகள்லையும் சக்திகள்ங்கிறது இருக்குது. இப்போது இது மூணும் ஒன்றுக்கொன்று நெருங்கியே காணப்படுது. இந்த மூன்றும் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய நிறத்தை உதயகால சாம்பல் நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு ஒப்புமையாக சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த உதயகால சாம்பல் நிறத்திற்கு அதனுடைய ஒரு மெல்லிய பிரதிபலிப்பு மாதிரி. இப்போ நம்ம விடியற்காலையில் பார்க்கக்கூடிய அந்த நிறம்ங்கிறது அந்த உதயகால சாம்பல் நிறத்தினுடைய ஸ்தூல வெளிப்பாடு அப்படின்னும் சொல்லலாம். இதை சொல்லிட்டு இப்போ நம்ம மறுபடியும் விஷயத்துக்கு வரலாம். உள்ளுறை இந்த இயக்கம் நிறைய மீன் முட்டைகள் மாதிரி அதோட சக்தியை வச்சு வெளிப்படுத்துது. இந்த முட்டை மாதிரி வெளிவரக்கூடிய ஒன்னொன்னும் ஒரு உயிரணு. இப்போது மையத்தை சுற்றி முட்டை மாதிரி அந்த வடிவத்தில் எத்தனை உயிரணுக்கள் இருக்குதோ அத்தனை உலகங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஓரொரு உயிரணுவும் இந்த உலகத்தினுடைய மாஸ்டராக இருந்து இந்த பிரபஞ்சத்தில் அந்த பகுதிக்கு உயிர் கொடுத்து அதை ஆட்சி செய்யுது. அப்போது அந்த உயிரணு தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய உயிர். அப்போது இந்த பிரபஞ்சத்தையே ஆட்சி செய்கிற அளவுக்கு அந்த உயிரணுவுக்கு சக்திகள் அதிகமாக இருக்குது. இதை தான் மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. அந்த உயிரணுக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியை பிளந்து ஒரு யோகி உபயோகித்தா மக்கள் அணுகுண்ட கூட மறந்துடலாம். அந்த அளவுக்கு அது சக்தி வாய்ந்தது. ஒரு உயர்ந்த நிலையடைந்த ஒரு யோகி தன்னுடைய உள்ள ஆற்றலையும் சங்கல்ப சக்தியையும் பயன்படுத்தி அந்த உயிர் அணுவோட தன்னுடைய மனோசக்தியை இணைச்சிக்கிட்டு அதை பிளந்து உபயோகித்தா அணுகுண்டனுடைய சக்தி அதிலிருந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சக்தியை பிளக்கக்கூடிய திறன்கிறது அர்ஜுனன் கிட்ட இருந்திருக்கு. அவனால் எந்த நேரத்துலையும் இந்த சக்தியை உபயோகித்து அழிவை கொண்டு வர முடியும். ஆனால் அந்த காலத்தில் யுத்த நியதி அதன்படி எதிராளியால் எதிர்க்க முடியாத சக்தி ஆயுதத்தை யாருமே உபயோகிக்கக்கூடாது. அதனால் அர்ஜுனன் அதை உபயோகிக்கலை. ஆனால் அந்த டைமில் குருஷேத்திர போர் அது நடக்கிறதுக்கு முன்னாடி துரியோதனனுக்கும் பீஷ்மருக்கும் ஒரு கலந்துரையாடல் நடந்தப்போ பீஷ்மர் துரியோதனன் கிட்ட சொல்லியிருக்காரு, அர்ஜுனன் கிட்ட இந்த சக்தி இருக்குது அப்படிங்கிறது. இந்த தகவலை அவர் துரியோதனனுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. அப்போது உள்ளுறைந்த இயக்கத்தின் மூலமாக வெளிவந்த அந்த முட்டை, அதாவது உயிரணு, அதனுடைய சக்திங்கிறது இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அதன் மூலமாக தான் இந்த பிரபஞ்சமே உருவாகிறது. இந்த காலத்தில் நிறைய அணுசக்தி அந்த விஷயம் தயாரிக்கப்பட்டுருக்கு. ஒரு அணுவை பிளந்து அணுசக்தியை தயாரிக்கிறாங்க. இது இந்த காலத்தில் ஒரு புதுமையான விஷயம் கிடையாது. இப்போது இதை விட ஒரு பழமையான சம்பவமும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ராமாயண காலத்தில் ஹனுமான் தன்னுடைய மனோபலத்தால் இலங்கையை சுற்றி இருக்கிற கடல் நீரில் காணப்பட்ட ஒரு வகையான எரிவாயு சக்தியை பயன்படுத்தி ராவணனுடைய கோட்டை, நகர் இதை எல்லாத்தையுமே எரிச்சார். இதை ஒரு வகையான எரிவாயு சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சக்தியை பற்றி அனந்தத்தை நோக்கி அந்த புத்தகத்தில் இறுதி நிலைங்கிற அத்தியாயத்தில் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் முடிச்சினுடைய மையத்தில் ஒரு சிறிய புள்ளி அல்லது நுண்மணி அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அந்த புள்ளியை நாம் நம்மளுடைய ஆன்மீக பயணத்திலையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அந்த புள்ளி அந்த உட்கருவுக்குள்ளே நம்மளை ஐக்கியப்படுத்திக்கிட்டு ஒத்தத்தன்மை நிலைக்குள்ளேயும் போகிறோம்.
அதாவது அந்த புள்ளியில் நாம் ஐக்கியமாகிறோம். அந்த உட்கருவை சுற்றி ஒரு வளையம் அல்லது வட்டம் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அந்த வளையம் அப்படிங்கிறது அழிக்கக்கூடிய திறன் அனைத்தையும் கொண்ட வளையம். அந்த அழிவுங்கிறது தன்னுடைய சொந்த எல்லைக்குள்ளே உருவாக்கிக்க முடியும். அதாவது உலகாதாய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஆக்கவோ அழிக்கவோ இந்த வளையத்தினுடைய சக்தியை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அனுமான் இந்த வளையத்தினுடைய சக்தியை பயன்படுத்தி இலங்கையை தீக்கிரையாக்குவதற்காக இந்து மகா சமுத்திரத்திலிருந்து ஒரு வகையான எரிவாயு சக்தியை கொண்டு வர்றதுக்கு இந்த சக்தியை உபயோகப்படுத்துகிறாரு. அதாவது இந்த சக்தியை பயன்படுத்துறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய எண்ணெய் சக்தி அதாவது மனோசக்தியை பயன்படுத்தி என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதோட அந்த எண்ணெய் சக்தியை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்தின் மேலே திசை திருப்புறது, இந்த மாதிரி அந்த சக்தியை அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த எரிவாயு சக்திங்கிறது இன்னும் அங்கே இருக்கா இல்லையாங்கிறத தற்காலத்தில் இருக்கிற விஞ்ஞானம் கண்டுபிடிக்கட்டும். ஹனுமான் தன்னுடைய மனோபலத்தால் செய்ய முடிஞ்ச இதை செய்யறதுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில், அதாவது மேலை நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பலவிதமான கருவிகள் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது மையம், அதை சுற்றி இருக்கிற உள்ளுரைந்த இயக்கம், அந்த உள்ளுரைந்த இயக்கம் தோற்றுவித்த முட்டைகள், இது மூணுமே மையத்தை சேர்ந்தது தான். அப்போ இது மூணும் ஒன்றா இருக்குது. அப்படி இருக்கும்போது மையமே ஒரு கூடு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நான் சொன்னால் மக்கள் எல்லாருமே ஆட்சேபணம் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிற இந்த கூடு மாதிரி, முட்டை மாதிரி, இந்த வார்த்தைகள் எல்லாமே எல்லாருடைய புரிதலுக்காக ஸ்தூல வடிவத்தில் சொல்லப்படுற உதாரணங்கள். மையத்தை சுற்றி முட்டை மாதிரி இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை தான். ஆனால் அதை வார்த்தையால் இப்படி தான் சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட முறையில் துல்லியமாக இயங்கிட்டுருக்கிற சக்தி, உந்து விசை, இந்த மாதிரி கூட சொல்லலாம். அப்போது இதை மேற்கூறிய விதத்தில் தான் விளக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது மையத்தை சுற்றி இருக்கிற அந்த உள்ளுரைந்த இயக்கம், அது மீன் முட்டைகள், அதாவது அது தோற்றுவித்த மீன் முட்டைகள். இதை ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்காக மாஸ்டர் வந்துட்டு ஒரு பெரிய காந்தத்தையும் சின்ன சின்ன காந்த துகள்கள், இதை ரெண்டுத்தையும் வச்சு உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய காந்தத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த காந்தத்திற்கு மேலே ஒரு காகிதமோ இல்லைன்னா ஒரு கண்ணாடி தட்டோ, அதில் ஒரு சின்ன சின்னதாக இரும்பு தூள்களை தூவி, அதாவது அந்த காந்தத்திற்கு மேலே அதை தூவி வைக்கும்போது அது பக்கத்தில் கொண்டு வந்துட்டாலே அந்த இரும்பு துகள்கள் எல்லாமே கீழே இருக்கிற அந்த காந்தத்தினுடைய விசை காரணமாக ஒரு குறிப்பிட்ட வகையில் அது எல்லாமே சேர்ந்து ஒரு வடிவத்துக்கு வந்துடும். அதை எத்தனை முறை கலைச்சி விட்டு அங்கே காந்தத்திற்கு பக்கத்தில் கொண்டு வந்தாலும் காந்தத்தினுடைய விசை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த துகள்கள் எல்லாமே தன்னை வடிவமைச்சுக்கும். அந்த இரும்பு துகள்களுக்குன்னு தனிப்பட்ட விசை எதுவும் கிடையாது. காந்தத்திற்கு பக்கத்தில் போகும்போது அதனுடைய விசை காரணமாக இதில் ஒரு வடிவங்கிறது ஏற்படுது. அப்போது கீழே இருக்கிற காந்தம் தான் முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி தான் மீன் முட்டையினுடைய உதாரணத்தையும் மையம் பராமரித்து வர அந்த உள்ளுரைந்த இயக்கம், அதனுடைய சக்தியும், அந்த மீன் முட்டைகள் மாதிரி இரும்பு துகள்கள், பெரிய காந்தம் மாதிரி மையத்தை சுற்றி இருக்கிற அந்த உள்ளுரைந்த இயக்கம், இதை புரிய வைக்கிறதுக்காக மாஸ்டர் இந்த உதாரணத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த உள்ளுரைந்த இயக்கத்தினுடைய சக்தி, அதனுடைய விளைவாக சூரிய மண்டலம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே முழுமையடைந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்போது இதை பற்றின விஷயங்கிறது வேறு விஷயம். இதை நான் இங்கே விவாதிக்க போகிறதில்ல. நேரம் கிடைச்சா வேறு எங்கேயாவது இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த உள்ளுரை இயக்கம் அது தன்னுடைய சக்தியை கொண்டு நிறைய முட்டைகளை உருவாக்குது. அந்த முட்டைகளில் எல்லாத்தையும் விட ஒரு பெரியதான பிரகாசமான உயிரணு அல்லது முட்டை அது ஒன்று இருக்குது. அதை தான் தலைமை உயிரணு, மாஸ்டர் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலைமை உயிரணு அப்படிங்கிறது நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தோடு நேரடியாக தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த தலைமை உயிரணுவோட நேரடியாக தொடர்பு இருக்கிறதுனால தான் மற்ற உலகத்தை விட இந்த உலகத்தில் நாம் மகா புருஷர்களை பார்க்குறோம். இந்த மாதிரி உயர்ந்த நிலை படைத்த மகா புருஷர்கள் மற்ற உலகங்களில் காணப்படுறதில்ல. அதாவது ஈரேழு உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மேலே 7 உலகம், பாதாளத்தில் 7 உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த மாதிரியான உலகங்களில் இப்படி ஒரு மகாபுருஷர் காணப்படுறதில்லை. அப்போது நாம் வாழக்கூடிய இந்த உலகம் தலைமை உயிரணுவோட நேரடியாக தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாமளும் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கோம். அதோட தலைமை உயிரணு கிட்ட இருக்கிற அதே சக்தி தான் நம்மக்கிட்டேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெரிய சக்தியினுடைய ஒரு பகுதி தான் நம்ம எல்லாருமே. இதை சொல்லிட்டு இந்த படைப்பு சிருஷ்டி அதை பற்றின உண்மையை நான் இங்கே வெளிப்படுத்துகிறேன். படைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி மையத்திற்கு அருகாமையில் அதை சுற்றி உள்ளுரைந்த இயக்கம் மட்டுமே இருந்தது. அதாவது அந்த இயக்கங்கள் செயல்பாடு இல்லாத ஒரு நிலையில் காலம் வரும்போது செயல்படக்கூடிய ஒரு கட்டத்தில் இருந்தது. ஆனால் படைப்பு உருவாகணுங்கிற கருத்து மட்டும் அது கூடவே இருந்தது. படைப்பு உருவாகக்கூடிய நேரம் வரும்போது ஒரு சின்ன சலனம், அதாவது ஷோப்பு, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக அசைவு, அதிர்வு, இயக்கம், இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த அதிர்வு உருவாச்சு. அந்த அசைவு உருவான பின்னாடி சிருஷ்டிக்கான காலம் வரும்போது உள்ளுரைந்த இயக்கத்தில் மறைஞ்சிட்டு இருந்த, அதாவது இத்தனை காலமாக உறங்கிட்டு இருந்த அந்த சக்தி, அந்த கருத்து, மொத்த இயக்கங்கள், இது எல்லாமே மொத்தமாக வெளியில் பாஞ்சு வர ஆரம்பிச்சது. அதாவது அது தன்னுடைய சக்தியை மொத்தமாக வெளியில் விட்டுது. அந்த சக்திகள் முதல்ல ஒரு அதிர்வுகளை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக வெளிப்பட்டது தான் இந்த மீன் முட்டைகள் போன்ற வடிவங்கள், உயிரணுக்கள். இந்த மாதிரி பல முட்டைகள் உருவாச்சு. அதில் முதல்ல உருவான முட்டை தான் தலைமை உயிரணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதல் அதிர்வினுடைய விளைவாக வந்த முதல் முட்டை, அதுதான் தலைமை உயிரணு. அப்போது முதல்ல அந்த முட்டை வெளியே வந்ததுனால எல்லா சக்திகளுமே அதுக்குள்ளே இருக்குது. முழு வீரியத்தோட எல்லாத்தையும் விட பெருசாகவும் பிரகாசமானதாகவும் இருக்குது. அதற்கப்புறமா தான் மற்ற முட்டைகள் எல்லாமே வெளியே வந்தது. அப்போது எத்தனை முட்டை இருக்கோ அத்தனை பிரபஞ்சம், அத்தனை உலகங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாம் வாழக்கூடிய இந்த உலகங்கிறது அந்த பெரிய முட்டை தலைமை உயிரணு அதோட நேரடியாக தொடர்பில் இருக்குது. அப்போது மற்ற முட்டைகள் அதை இந்த தலைமை உயிரணுவோட கம்பேர் பண்ணும்போது அது அந்த அளவு பிரகாசமானதாகவோ சக்தி மிக்கதாகவோ இருக்கிறதில்ல. உதாரணத்துக்கு இந்த புஸ்வானத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வெளிப்படக்கூடிய அந்த பிரதான தீச்சுவாலை அதுதான் முழு வீச்சோட வெளியே வருது. மற்ற தீப்பொறிகள் எல்லாத்துக்குமே அந்தளவு ஒரு சக்தியோ விசையோ இருக்கிறதில்ல. அப்போ இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அப்போது தலைமை உயிரணு அப்படிங்கிறது தான் இந்த சின்ன சின்ன உயிரணுக்களினுடைய ஒரு சாராம்சம். அதாவது அந்த சின்ன சின்ன முட்டைகளினுடைய ஒரு சாராம்சமாக சொல்லப்படுறது. அதாவது தலைமை உயிரணுன்னு சொல்லக்கூடிய பெரிய அணுவோட மற்ற சின்ன சின்ன அணுக்கள் எல்லாமே ஒரு தொடர்பில் இருக்குது. தொடர்பில் இருந்து இந்த சக்திக்குள்ளே அடைப்பட்டு இருக்குது. அப்போது தலைமை உயிரணுங்கிறது தான் இந்த சம்மந்தப்பட்ட உலகம் எல்லாத்துக்குமே சக்தி பீடம். மற்ற சின்ன சின்ன முட்டைகளுக்கும் ஆற்றல், சக்தி இது எல்லாமே இருக்குது. ஆனால் தலைமை உயிரணுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. அது முதல்ல வெளியே வந்ததுனால ஒரு பாலில் வரக்கூடிய முதல் ஏடு மாதிரி, அதான் திரண்ட பாலேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளுடைய உலகத்தில் விசேஷ மகாபுருஷர் இங்கே இருக்கிறத நாம் எல்லாருமே பார்க்குறோம். அப்போது இந்த உலகத்தில் பிறந்த மகான்கள் மூல அடித்தளத்திலிருந்து அப்சொல்யூட் பேஸ், அதாவது மையத்திற்கு கீழே இருந்து வரக்கூடிய இறைவனுடைய கட்டளைகளை அதிர்வுகள் வடிவில் பெற்றுட்ருக்காங்க. அப்போது அதிர்வுகள் வடிவில் இறைவனுடைய கட்டளைகளாக இந்த மகாபுருஷர்களுக்கு வந்துட்டுருக்கு. அதற்கு ஏற்ற மாதிரி அவங்க மற்ற உலகங்களையும் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அப்போது உண்மையிலேயே இந்த உலகத்தினுடைய மாற்றத்திற்காக வந்திருக்கிறவங்க தான் இந்த விசேஷ மகாபுருஷர். மொத்த பிரபஞ்சத்திற்குமான ஒரே மகாபுருஷர். அவங்க மையத்தோட இரண்டரை கலந்த நிலையில் இருக்கிறவங்க. மையத்தினுடைய சக்திகள் எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போது அவங்க தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி சூட்சுமமான ரூபத்தில் சூரியன், சந்திரன் இது எல்லாத்துலேயுமே அவங்க தன்னுடைய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. இதை தவிர நம்மளுடைய இந்த உலகத்தை தவிர மற்ற உலகங்கள், மேலேழு உலகம், கீழ் 7 உலகம், இந்த மாதிரி எல்லா உலகத்துலேயுமே அவங்களுடைய வேலைகள்ங்கிறது அந்த விசேஷ மகாபுருஷனுடைய வேலைங்கிறது நடந்துட்டுருக்கு. அவர் தன்னுடைய ஸ்தூல சரீரத்தில் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்காரு அப்படின்னாலும் சூட்சுமமான ரூபத்தில் எல்லா இடங்கள்லையுமே அவங்களுடைய வேலைங்கிறது நடந்துட்டுருக்கு. கடவுள் தன்மை எப்படி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கோ அந்த மாதிரி. இதை
நாம் நம்மளுடைய உள்நோக்கு திறனை வளர்த்துக்கிறதின் மூலமாக தான் புரிஞ்சிக்க முடியும். இப்படி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்பனை, கட்டுக்கதை இந்த மாதிரி கூட மக்கள் சொல்லலாம். ஆனால் அந்த விசேஷ மகாபுருஷர் இயற்கையினுடைய பணியை உண்மையான விதத்தில் செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ இதில் மாஸ்டர் வந்துட்டு நமக்கு பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, எல்லா உலகங்கள்லேயும் மாஸ்டர்னுடைய வேலைங்கிறது எப்படி இருக்குது, இதை எல்லாத்த பற்றியுமே நமக்கு சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஒரு சார்ஜி மாஸ்டர் சொன்ன ஒரு சின்ன கதை. இந்த கதைங்கிறது பைபிளில் சொல்லப்பட்ட பிரபலமான கதை. ஒரு அப்பா தன்னுடைய கையில் சில நாணயங்கள் வச்சுருக்காரு. அவருக்கு 3 மகன்கள் இருக்காங்க. அந்த 3 மகன்களையும் இவர் பரிசோதிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போது அவர் வந்துட்டு இவங்க 3 பேர்கிட்டையும் பொறுப்பை கொடுத்துட்டு நாம் ஒரு நீண்ட பயணம் போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அவங்க 3 பேரையும் தான் பக்கத்தில் ஒரு நாள் கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி ஒரு நீண்ட பயணம் போகிறேன், நான் எப்போ வருவேங்கிறது எனக்கே தெரியாது. 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம், இல்லை வராமல் கூட போகலாம். என்கிட்ட சில நாணயங்கள் இருக்குது. உங்கள் 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு நாணயம் தரேன். இதை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகிங்க. நான் எப்போ திரும்பி வரனோ அப்போ உங்ககிட்ட கணக்கு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போது முதல்ல மூத்த பையன் அவன் அந்த நாணயத்தை ஒரு தகரப்பெட்டியில் போட்டு மரத்துக்கு வேருக்கு அடியில், அதாவது மரத்துக்கு கீழே வேருக்கு அடியில் புதைச்சி அப்பா எப்போ வராங்களோ அவங்கக்கிட்ட அதை வெளியில் எடுத்து நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே வச்சுட்டு நிம்மதியாக இருக்கான். இப்போ அடுத்தது 2வது பையன் அந்த நாணயத்தை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்தது 3வது பையன் தன்னுடைய வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறான். இந்த மாதிரி இவங்க 3 பேரும் இருக்காங்க. 20 வருஷம் கழித்து அப்பா வராரு. அப்போது அந்த நாணயத்தை பற்றி அவர் பையங்கக்கிட்ட கணக்கு கேட்குறாரு. அப்போ மூத்தவன் கொஞ்சம் இருங்கப்பான்னு சொல்லி மரத்துக்கு கீழே போய் தோண்டி துணியில் அழகாக மூடி வச்சுருந்த அந்த நாணயத்தை எடுத்து அது எப்படி இருந்ததோ, சுத்தமாக இருந்ததோ அந்த மாதிரி அவர்கிட்ட கொடுத்துட்றான். அப்பா சந்தோஷப்பட்டு, நான் உனக்கு என்ன கொடுத்தனோ அதை அப்படியே எனக்கு திருப்பி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்தது 2வது பையன், நீங்கள் கொடுத்த நாணயத்தை நான் வட்டிக்கு கொடுத்தேன், இப்போ அது 16 நாணயங்களாக என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். உடனே அப்பா, நீ என்னுடைய பணத்தை புத்திசாலித்தனமாக உபயோகப்படுத்தியிருக்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அடுத்தது 3வது பையன், உங்களுடைய நாணயத்தை என்னால் திருப்பி தர முடியாதுன்னு சொல்கிறான். இப்போ ஏன் தர முடியாது, இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்குறாரு. நீ எனக்கு கொடுத்த நாணயத்தை என்னுடைய வியாபாரத்தில் நான் முதலீடு பண்ணேன். உங்களை சுற்றி நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாத்துலேயுமே நீங்கள் கொடுத்த நாணயம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இந்த வீடுகள், சாலைகள், வீதிகள், பூங்காக்கள் இது எல்லாமே உங்களுடையது தான். நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த ஒரு நாணயத்திலேருந்து வந்தது தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னுடைய சொத்து எல்லாமே சேர வேண்டியது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த கதையை சார்ஜி மாஸ்டர் நமக்கு சொல்லிட்டு, நாம் இப்போ உபயோகிக்கக்கூடிய எதுவுமே, இந்த சொத்துக்கள் எதுவுமே நம்மளுடையது கிடையாது, அது எல்லாமே அவருடையது. அப்போது இதில் கிடைக்கிற லாபமும் அவருக்கு சொந்தமானது. ஒரு நாள் நாம் அவர்கிட்ட திருப்பி ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்போது ஓரொரு மனிதனும் தான் அப்படிங்கிற அந்த அகந்தியை இழந்து, நான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்குள்ள அந்த தனிப்பட்ட பிரளயம்ங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. அப்போது நமக்குள்ள ஏற்படுற அந்த பிரத்யேகமான பிரளயம்ங்கிறது இதுதான். அந்த கணம், தெய்வீகம்னு சொல்லப்படுற அந்த நிலை நமக்குள்ளேருந்து வெளிப்படுது. அப்படி வெளிப்படும்போது தனி மனித பிரளயமும் உருவாகுது. பிரபஞ்சமளாவிய மகா பிரளயம்ங்கிறது அதற்கு நிறைய காலம் எடுக்கும். அதற்கு முன்னாடி இந்த தனி மனித பிரளயம் இல்லாமல் ஒரு மனிதனால் முன்னேறவே முடியாது. மகா பிரளய காலத்தப்போ இந்த பிரபஞ்சம் எதில் இருந்து வெளியில் வந்ததோ அந்த முழு முதல் அதற்குள்ளே எல்லாமே அடங்கி போயிடும். அப்போது மையம் எப்போவுமே மையமாக தான் இருக்குது. ஒரு காலம் மையம் மாறவே முடியாது. நாம் எப்போவுமே அந்த இறுதி நிலையான மையம் கடவுள், அதை மனதில் நிறுத்திக்கிட்டு, கடவுளே நான் உங்களுடையவன், உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன் இந்த உலகத்துக்கு, ஆனால் என்னுடைய இடம்ங்கிறது உங்ககிட்ட இருக்குது. இந்த விஷயத்தை எப்போவுமே நாம் நம்மளுடைய கண் பார்வையில் நிறுத்தி இந்த உலகத்தில் எல்லா செயல்களையுமே செஞ்சுக்கிட்டு நாம் வாழும்போது கடவுளும் சொல்கிறாரு,
நீ என்ன ஞாபகம் வச்சுக்கிற வரைக்கும் நான் உன்கிட்டேருந்து விலகி இருக்கிறதில்ல அப்படின்னு. அதோட உன்னுடைய வேலை முடிந்ததுக்கப்புறமா நான் உன்னை எனக்குள்ளே ஈர்த்துக்குவேன். அப்போது இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஓரொரு செயல்களையும் நாம் செய்யலை, நாம் கடவுளினுடைய ஒரு பகுதியாக இருந்து செஞ்சிட்ருக்கோம். அதாவது அவருடைய ஒரு கருவிகளாக அந்த மாதிரி நினச்சிட்டு செய்யும்போது நமக்குள்ளே எந்த விதமான பதிவுகளோ சமஸ்காரங்களோ உருவாகிறதில்ல. இதை தான் மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.